வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆச சேனல்லேருந்து நான் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, வார ராசி பலன். அதாவது பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரை உள்ள ஒரு வாரத்துக்கான ராசி பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்குறோம். குறிப்பாக இந்த வீடியோவில் நாம் கடகம் ராசி, அதாவது புனர்பூசம் நட்சத்திரம், பூசம் நட்சத்திரம், ஆயிலம் நட்சத்திரம் உள்ளடங்கிய கடகம் ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கல போது, இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் கடகராசிக்காரர்கள் ரொம்ப உணர்ச்சி வசப்பட வேண்டியதாக இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். ரொம்ப சோதனை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இது ரெண்டையும் அட்ஜஸ்ட் பண்ணி பேலன்ஸ் பண்ணி கொஞ்சம் நிதானமான அப்ரோச் வச்சுக்கிட்டாங்கன்னா இவங்க இந்த வாரம் ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உணர்ச்சியை கட்டுப்படுத்துறது ஒரு தெளிவு, ஒரு நல்ல வேலை முன்னேற்றத்தை கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு வரும். மனசை குழம்ப விடாதீங்க. அது ஒரு நல்ல ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி தரும் இந்த வாரம் பொறுத்தவரையில். இது கடகராசிக்காரர்கள் பொறுத்தவரையில் வேலை செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா உங்கள் பொறுப்பு ரொம்ப அதிகரிக்கும். இதை செய்ய முடியுமா அப்படின்ற ஒரு யோசனை இருக்கும். வேலை கொடுக்கும்போது அது யோசனை பண்ணி கொடுப்பாங்க. அது தயக்கம் வரும். ஆனால் நீங்கள் வெற்றிகரமாக நிதானமாக நல்லா யோசனை பண்ணி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பாராட்டு கிடைக்கும் உங்களோட மேலதிகாரிகள்கிட்ட இருந்தும். உங்களோட உழைப்பு நல்லா கவனித்து பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். இதனால் ஒரு சின்ன சின்ன ப்ரொமோஷன் வர்றதுக்கோ இல்லை சேலரியில் இன்க்ரிமெண்ட் ஏதாவது வர்றதுக்கோ ஒரு வாய்ப்பு இருக்குது. பழைய வாடிக்கையாளர்கள் சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் அது மீண்டும் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்கிறது கொஞ்சம் நஷ்டத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நிதானமாக யோசனை பண்ணி இந்த விஷயம் செய்யலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணி செய்கிறது இந்த வாரம் வளர்ச்சிக்கு ஒரு உதவியாக இருக்கும். அதாவது கூட இருக்கிறவங்க கிட்ட தனிப்பட்ட விஷயங்கள் எதையும் நீங்கள் பகிர்ந்துக்காதீங்க. அது உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வருமானம் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் கடகராசி பொறுத்தவரையில் நிலையானதாக இருக்கும். ஆனால் சின்னதாக வீட்டு செலவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் தொடர்பான சின்ன சின்ன செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீடு நிலம் அது போன்ற விஷயங்கள் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு யோசனை வரும். ஆனால் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. கொஞ்சம் ஆற போடுங்க. அது ஒரு நல்ல விஷயத்தை ஏற்படுத்தி தரும். அதாவது உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து உங்களுக்கு பண விஷயத்தில் ஹெல்ப் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இந்த வாரம் இருக்குது. குடும்பத்தில் பார்த்திங்கன்னா உங்களை புரிஞ்சிக்கொள்ளாத நிலைமை கொஞ்சம் உருவாகும். அது என்ன இது என்னை பற்றி யாரும் புரிஞ்சிக்க மாட்டுறாங்களே அப்படிங்கிற ஒரு நிலைமை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்களில் கூட ஒரு மிதமாக பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்போ நல்ல அனுசரித்து பேச்சுவார்த்தையோடு இருந்தீங்கன்னா, தேவையான நேரங்களில் மௌனமாக இருந்துட்டிங்கனாலே இந்த வாரம் ஈஸியாக கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. கடந்த கால நினைவுகள்லாம் மனசில் அதிகமாக கொஞ்சம் டயர்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். கொஞ்சம் தனிமையாக இருக்கலாமா அப்படிங்கிற ஒரு யோசனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் சிவபெருமான் கோவிலில் போயிட்டு அம்பாள் வழிபாடு செய்தீங்கன்னா ஒரு அமைதி உங்களுக்கு ஏற்படுத்துறதுக்கு அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்குது. திங்கட்கிழமை இந்த வழிபாடு செய்யுங்க. அது ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். ஜீரணம் உங்களுக்கு வயிறு சம்மந்தமாக கொஞ்சம் ஜீரண கோளாறு வர்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. மார்பு பகுதியில் கொஞ்சம் அசௌகரியம்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணும்படியாக இருக்கும். குளிர்ச்சியான உணர்வுகள் அதை சாப்பிட்றது இல்லை தயிர் சாப்பிட்றது, ராத்திரியில் இந்த மாதிரியான கோல்டு ஐட்டம் சாப்பிட்றத தவிர்த்துக்கோங்க. தூக்கம் எந்த விதத்துலையும் குறைக்காதீங்க. அது நல்லபடியாக தூங்கி நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஃபோன் யூஸ் பண்ணுறது, லேப்டாப் யூஸ் பண்ணுறது இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு தேவையான நேரங்களில் கரெக்டான உபயோகம் செய்யுங்க. அது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். இந்த வாரம் பொறுத்தவரையில் உங்களுக்கு திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் நல்ல நாட்களாக இருக்கும். அந்த 2 நாள் உங்களுக்கு கொஞ்சம் முடிவுகள் எடுக்கிறதுக்கு உபயோகப்படுத்திக்கோங்க. முக்கியமான முடிவுகள் இந்த 2 நாள் திங்கள் வியாழனில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நாள்களில் வேலை தொடர்பாக எந்த பக்கம் போனீங்கனாலும் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திங்கட்கிழமை சந்திர பகவான் வழிபாடு செய்கிறது கொஞ்சம் நல்லது. பசுவுக்கு புல் வாழைப்பழம் அதெல்லாம் கொஞ்சம் தானம் கொடுத்தீங்கன்னா ஒரு மென்டல் ப்ரெஷர் குறையும். அதே சமயத்தில் ஃபேமிலியில் கொஞ்சம் அமைதியாக இருக்கும். பொதுவாக கடகராசி பொறுத்தவரையில் இந்த வாரம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மனசு சோர்வாக இருந்தாலும் உங்களை இந்த காலம் கைவிடாது. அமைதியாக உணர்ச்சி வசப்படாமல் கட்டுப்படுத்தி நிதானமாக செயல்பட்டிங்கன்னா இந்த வாரம் உங்களோட பலத்தை கண்டுபிடிச்சி இது
பாராட்டுறதுக்கு அதிகாரிகள் எல்லாமே முன் வருவாங்க. அது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது இந்த கடகராசி பொறுத்தவரையில். இதுதான் நான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சேன். ரொம்ப நன்றி, இதை நீங்கள் கேட்டிருக்கீங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுங்க. அதுவும் எனக்கும் கொஞ்சம் உதவியாக இருக்கும். ரொம்ப நன்றி, வணக்கம்.